என் பேர் அனுஷா. நான் இங்கே கிண்டியில் தான் இருக்கேன். மெட்ரோ யூஸ் பண்ணுறது ரொம்ப டைம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. அதே சமயம் இப்போ அவங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு QR கோட் வந்துடுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்டைம்ஸ் டிக்கெட்லாம் மிஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிராஃபிக் எதுவுமே இல்லை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த இம்ப்ரூவ் இப்போ ஆக்சுவலாக கேஷ்மே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் பண்ணிட்டு அந்த QR கோட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேஷ் பே பண்ணி அவங்க நம்மளோட மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் கன்சியூமிங்காக எல்லாமே கரெக்டாக இருக்கு. நார்மலாக கேஷ் கொடுத்து தான் எடுப்பேன். அதுக்கப்புறமா தான் QR கோட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் எடுத்தேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே கேஷ் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக எடுக்கிறத விட அது டிக்கெட் சார்ஜஸ் கம்மியாக வந்துச்சு. எவ்வளோ ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஈஸியாக இருக்கு எல்லாமே. இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு புதிய வாட்ஸ்அப் அட் தி கவுண்டர் என்ற ஒரு புதிய முறையை நாங்கள் இன்ட்ரடியூஸ் செஞ்சிருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம சென்னை மெட்ரோ ரயிலில் பேப்பர் பயன்படுத்துறதை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மெட்ரோ ரயிலில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 3 லட்சம் மக்கள் பயணம் செய்வார்கள். அதில் கிட்டத்தட்ட 80,000 பேர் கவுண்டரில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. அந்த டிக்கெட் பேப்பரில் பிரிண்ட் ஆகி நாங்கள் டிக்கெட்டை வழங்கி வருகிறோம். இது பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நாங்கள் 4 டன் 48 டன், ஒரு மாசத்துக்கு 4 டன், ஒரு ஆண்டுக்கு 48 டன் பேப்பரை நாங்கள் யூஸ் பண்றோம். இதை குறைப்பதற்காக ஒரு புதிய வழிமுறை நாங்கள் அறிமுகம் செய்துள்ளோம். என்னவென்றால் இங்கே கவுண்டரில் டிக்கெட் வாங்கும்போது பயணம் செய்வோர் அவங்களோட நம்பரை அவங்க இதில் பஞ்ச் பண்ணி நம்பரை டெலிஃபோன் நம்ம இது டயல் இருக்கிறது அதில் பஞ்ச் பண்ணிட்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு டிக்கெட் QR கோட் ஜென்ரேட் ஆகி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் சேர்ந்துடும். இதன் மூலமாக நம்ம சென்னை மெட்ரோ ரயிலை இன்னும் ஃபர்தராக கிரீன் மெட்ரோ ரயிலாக கொண்டு வரதுக்கு, பசுமை மெட்ரோ ரயிலாக மாற்றுவதற்காக நடவடிக்கையில் இது இன்னும் ஒரு படி. ஆகவே நாங்கள் எங்களோட கோரிக்கை என்னென்றால் இங்க டிக்கெட் வாங்க கவுண்டரில் டிக்கெட் வாங்குறவங்க இந்த வாட்ஸ்அப் முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் இந்த உங்களோட போன் நம்பரை நாங்கள் ஸ்டோர் செய்வதில்லை. இதை பஞ்ச் பண்றதோட சரி, நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். நாங்க அந்த போன் நம்பரை நாங்கள் ஸ்டோர் பண்றது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துவது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த முறை எல்லா ஸ்டேஷன்லயும் எல்லா கவுண்டர்லயும் முறை இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுள்ளது இன்று முதல். வேற ஏதாவது இதை பத்தி ஏதாவது கேட்கணும்னா அவ்வளவுதானே? சரி. இந்த ப்ராஜெக்ட் வெரி சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ இப்போ எலிவேட்டட் காரிடார்ஸ்ல எல்லாம் ஏற்கனவே பணிகள் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் செக்ஷன்ல இப்பதான் நாங்க ஸ்டேஷன் பணிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல தான் நீங்க சொல்ற ராயப்பட்டா பிளைஓவர் இப்போ டெமாலிஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இந்த பணிகள் இப்போ விறுவிறுப்பாக செயல்பட உள்ளது. அவ்வளவுதானே? பணி ஆரம்பிச்சிச்சு. அது தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒன்றும் அதுல நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. டனலிங் அது ஒரு நாளைக்கு
சராசரியாக 1 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் சாயில் கண்டிஷனை பொறுத்து இருக்கு, அதுபடி போயிட்டு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். பரந்தூருக்கான ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் பரந்தூருக்கான நாங்கள் வந்து டிஎஃப்ஆர், அதாவது டீடைல் டிராஃப்ட் ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட், சாத்தியக்கூறு அறிக்கை என்பதை நாங்கள் வந்து அரசுக்கு சமர்ப்பித்துள்ளோம். அதுக்கு மேல் நடவடிக்கை அரசுல எடுக்கப்படும். எதுங்க? கிளம்பாக்கத்துக்கு தேவையான நாங்கள் வந்து விரிவான திட்ட அறிக்கையை நாங்கள் அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். இப்போ அது அரசு உத்தரவை எதிர்நோக்கி இருக்கு. விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். என்னது? இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போய் உத்தரவு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் செயலாக்க துறை, அரசு வந்து சாங்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் செயலாக்கம் செய்வோம். வேற ஏதாவது? அவ்வளவுதானே. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க.